அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியத்தில் தசகம் 38 1 முதல் 5 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அந்தர்முகோ யஸ்வ சுபேச்சைவ ஸ்வயம் விமர்சேன மனோமலானி திருஷ்ட்வா சமாத்யைர்துனுதே சமூலம் சபாக்யவான் தேவி தவ பிரியஷ்ச. பொருள்: அநேக மனிதர்கள் பணம், பதவி, மனைவி, மக்கள் என்று இவைகளில் மோகம் கொண்டு காலத்தை பாழாக கழிக்கிறார்கள். துச்சமாக நினைக்க வேண்டிய இந்த விஷயங்களில் மன நாட்டமில்லாமல் யாரேனும் ஒருவன் தான் மனித பிறவி எடுத்ததை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது அற்புதம்தான். அதுதான் அவனின் ஆசையும் கூட. அப்படி மோகத்திற்கும் காமத்திற்கும் அடிமையாகாமல் சுதந்திரமாக இருக்க நினைப்பவன் முதலில் தன் மனதை தானே விமர்சனம் செய்து கொண்டு மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். மனதில் உள்ள அழுக்குகளான காமம், குரோதம் போன்றவைகளையும் இது போலவே நல்ல செயல், சொல், சிந்தனைகளையும் அதிகரிக்க மனதை சமப்படுத்தி கொள்ள வேண்டும். சமம், தமம் இவைகளை பழக்கப்படுத்தி கொண்டால் மன அழுக்குகளை களையலாம். இப்படி தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்பவன் தேவிக்கு மிகவும் பிரியமானவன் ஆகிறான். ந வேத சாஸ்திராத்யயனேன தீர்த்த சம்சேவயா தான தபோவ்ரதைர்வாம் சுத்திம் மனோ யாதி தவ ஸ்மிருதேஸ்தத் வைஷத்யமாதர்ஷவதேதி மாதஹ. பொருள்: தன்னைத்தானே விமர்சித்து கொள்ளாவிட்டால் மன அழுக்கை களைய முடியாது. புண்ணிய தீர்த்த ஸ்நானம், விரதம், தான தர்மம், வேத சாஸ்திரங்களை படிப்பது இவைகள் நல்லவைகள்தான். ஆனால் மனம் தூய்மை அடையாது. நிரந்தர தேவி தியானம்தான் சிறந்த வழியாகும். शुद्धिर्न यज्ञेन यजन् शशाङ्कः पत्नीं गुरोः प्राप भृशं स्मरार्तः शतक्रतुर्गौतमधर्मपत्नी मगादहल्या मदनेषु विद्धः. பொருள்: ஒருவன் யக்ஞம் செய்வதால் மட்டும் மன தூய்மை பெற முடியாது என்பதற்கு சந்திரனின் கதை ஒரு உதாரணமாகிறது. சந்திரன் யக்ஞம் செய்தான். ஆனால் தன் குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையிடம் ஆசை கொண்டு ஒரு மகனையும் பெற்றான். தேவேந்திரன் 100 யாகம் செய்தான். ஆனால் கௌதமரின் மனைவி அகலிகையை மயக்கினான். யாகமும் செய்த இந்திரனும் சந்திரனும் காமத்தை ஜெயிக்கவில்லை. சவிக்னகாரி தபசா முனீனாம் கதஸ்பிருஹம் யோகிவரம் பிரசாந்தம் ஹா விஸ்வரூபம் பவினா ஜகான ந கிஞ்சனா காரியமதர்ம புத்தேஹே. 100 யாகம் செய்த இந்திரன் மனதில் காமம், குரோதம், பொறாமை எல்லாம் இருந்தது. பூமியில் நடக்கும் நல்ல கர்மங்களை தடுக்க இந்திரன் செய்த முயற்சிகளை புராணங்கள் சொல்கின்றன. நரநாராயணர்களின் தவத்தை கலைக்க இந்திரன் செய்த முயற்சி தோல்வியடைந்தது. எதிலும் விருப்பமில்லாமல் தவம் செய்த விஸ்வரூபன் தலையை காரணமில்லாமல் இந்திரன் வெட்டினான். புத்தியில் அதர்மம் புகுந்ததால் யாரும் எதையும் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகிறது. முனிர் வசிஷ்டக் கலு தீர்த்த சேவி தபோ நிதிர்காதி சுதஷ்ச கோபாத் உபௌமித ஷேப துராடி பாவம் பிராப்த கிளை கோபகதாம் பரஷ்ச. பொருள்: புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினாலும் மனம் சுத்தியாகாது. உதாரணம் வசிஷ்டர். வசிஷ்டர் கங்கை கரையில் வசித்து கங்கையில் நீராடி கங்கை நீரையே பருகியும் ராகத்வேஷம் நீங்கவில்லை. அதனால்தானே விஸ்வாமித்திரருடன் விவாதம் செய்தார். நிறைய தவங்கள் செய்த விஸ்வாமித்திரருக்கும் மன தூய்மை இல்லை. சூரிய வம்சத்து ராஜாவான சத்தியவிரதனை வசிஷ்டருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் விஸ்வாமித்திரன் அவனை உடலுடன் ஸ்வர்க்கம் அனுப்பினார். சத்தியவிரதனின் மகன் ஹரிச்சந்திரன். இவனை வசிஷ்டருக்கு பிடிக்கும். ஆனால் விஸ்வாமித்திரர் அவனை பொய் சொல்ல வைக்கிறேன் என்று அவன் ராஜ்யம் முழுவதையும் எழுதி வாங்கினார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை கொக்காக போக சாபம் தந்தார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை சபித்தார். இருவரும் தனித்தனி மரங்களில் கூடு கட்டி வாழ்ந்தார்கள். வருஷங்கள் பல ஓடின. பிரம்மா இருவரையும் சமாதானம் செய்தார். சாப விமோச்சனம் பெற்றார்கள். ஹரிச்சந்திரன் புத்திரபாக்கியம் பெறுவதற்காக வசிஷ்டர் உபதேசப்படி வருணனை உபாசித்தான். புத்திரனை யாகத்தில் தானமாக தர வேண்டும் என்று வருணன் சொன்னான். ஹரிச்சந்திரனும் புத்திரன் பிறந்தால் போதும் என்று அப்பொழுது சம்மதித்தான். லோகிதாசனும் பிறந்தான். ஆனால் ஒவ்வொரு சமயமும் குழந்தைக்கு 10 நாள் கூட ஆகவில்லை, பசுவிற்கு பல் முளைக்கவில்லை, உபநயனம் நடக்கவில்லை என்று இப்படி சாக்குகள் சொல்லி வந்தான். லோகிதன் வருணனுக்கு பயந்து தலைமறைவானான். வருண சாபத்தால் அரசனுக்கு மகோதரம் என்னும் நோய் வந்தது. ஒரு அந்தன பையனை பணம் கொடுத்து வாங்கி வருணனுக்கு தந்தார்.
அதனால் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனிடம் கோபம் கொண்டார். இதுவே இதன் பொருளாகும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.